நான் உங்க இலக்கியா. இன்னைக்கு இந்த வீடியோல சிபிஎஸ்இ 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் புக்ல உள்ள ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஷின். லாக்டவுன் டைம்ல அதர் ஸ்டேட்ஸ் அதர் கண்ட்ரீஸ்ல உள்ள உங்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? த்ரூ மொபைல் ஃபோன்ஸ் இல்லையா? இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசணும்னு நினைச்சாலும் உடனே வாய்ஸ் கால் ஆர் வீடியோ கால்லாம் பண்ணி பேசிடுவீங்க. அதே மாதிரி உங்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மணி சென்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் இப்போ உள்ள டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி உட்கார்ந்த இடத்துல இருந்தே மணி சென்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு தேங்க் அவர் டெக்னாலஜி. சரி, இதே நார்மல் சுச்சுவேஷன்ல இந்த டெக்னாலஜிஸ், ஏன் இதை விட பேசிக் டெக்னாலஜிஸ் எதுவுமே இல்லாத டைம்ல நம்ம பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி அதர் ஸ்டேட்ஸ் அதர் கண்ட்ரீஸ்ல உள்ள அவங்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருப்பாங்க? எப்படி அவங்களுக்கு மணி சென்ட் பண்ணியிருப்பாங்க? எஸ், த்ரூ லெட்டர்ஸ். லெட்டர்ஸ் மூலியமாக தான் அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் மணி ஆர்டர்ஸ் மூலியமாக தான் அவங்களுக்கு மணி சென்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்குறப்போ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். எப்படி லெட்டர்ஸ் எழுதியிருப்பாங்க? அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரீச் ஆகுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? சப்போஸ் ரீச் ஆகலைன்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? மணி ஆர்டர் சென்ட் பண்ணுறது சேஃபா? கரெக்டாக அந்த மணி எல்லாம் அவங்களுக்கு ரீச் ஆகிடுமா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் உங்களுக்குள்ள தோணும் இல்லையா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறதை விட உங்களுக்கு தெரிஞ்ச பெரியவங்க கிட்ட இதை பற்றி இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ எதுக்கு இதை பற்றி பேசுறீங்கன்னு உங்களுக்கு தோணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் உள்ள மெயின் கேரக்டர் ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டரை அவங்க யாருக்கு எழுதுறாங்க, எதுக்காக எழுதுறாங்க, என்ன ரீசன், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோ. Channel Education for Life. A Letter to God by G.L. Fuentes. The house, the only one in the entire valley. தமிழ்ல வேலினா பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸை தான் வேலின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கு. Sat on the crest of a low hill. Crest means top of a hill. அதாவது ஒரு ஹில்லோட டாப்பை தான் கிரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த வீடு எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா crest of a low hill, அதாவது ஒரு சின்ன மலை மேல இந்த வீடு இருக்கு. From this height one could see the river, the field of ripe corn dotted with the flowers. நான் சொல்றத அப்படியே இமேஜின் பண்ணிட்டு வாங்க. ஒரு சின்ன மலை மேல இந்த ஒரு வீடு இருக்கு. இந்த வீட்ல இருந்து பாக்குறப்போ என்னெல்லாம் தெரியுதுன்னா ரிவர் தெரியுது, அதோட சேர்த்து கார்ன்ஃபீல்டும் தெரியுது. அந்த கார்ன்ஃபீல்டு எப்படி தெரியுதுன்னு பார்த்தோம்னா அந்த கார்ன் கிராப்ஸ்ல இருந்து வரும்ல எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் சேர்ந்து அவ்வளோ அழகா தெரியுது. இது இந்த மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கலாம். That always promised a good harvest. இந்த வியூல இருந்து இது எல்லாத்தையும் பாக்குறப்போ இந்த டைம் கண்டிப்பா ஒரு நல்ல விளைச்சல் இருக்கும் அப்படின்னு அந்த ஃபீல்டு ஒரு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி இருக்கு. அந்த நல்ல ஹார்வெஸ்டுக்கு முக்கியமா ஒரு விஷயம் தேவை. அது என்ன? The only thing the earth needed was a downpour or at least a shower. இப்போ அவங்க நிலத்துக்கு முக்கியமா தேவையான ஒரு விஷயம் ரெயின். மழை வந்தா கண்டிப்பா நல்ல ஹார்வெஸ்ட் இருக்கும்னு நம்புறாங்க. Throughout the morning, Lencho, who knew his fields intimately, had done nothing else but see the sky towards the northeast. Intimately means detailed knowledge about something. நம்ம மெயின் கேரக்டர் லென்ச்சோ தன்னுடைய ஃபீல்டை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருந்தோம் அன்னைக்கு காலையில இருந்து எந்த ஒரு வேலையுமே பார்க்காம நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிற ஸ்கையை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. நவ் we are really going to get some water, woman. இங்க லென்ச்சோட வைஃபை தான் உமன்னு மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ லென்ச்சோ அவங்க வைஃப் கிட்ட இப்போ நமக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. The woman who was preparing supper replied, yes, God willing. ஈவினிங் டைம்ல எடுக்கிற ஒரு லைட்டான மீலை தான் சப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வைஃப் சப்பர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே எஸ் காட் வில்லிங் அப்படின்னு ரிப்ளை பண்றாங்க. The older boys were working in the field while the smaller ones were playing near the house until the woman called to them all, come for dinner. லென்ஜோட வைஃப் அவங்க பசங்க எல்லாரையும் டின்னருக்கு கூப்பிடுற வரைக்கும் அவங்களோட ஓல்டர் பாய்ஸ், அதாவது பெரிய பசங்க எல்லாம் ஃபீல்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல அவங்களோட சின்ன பசங்க எல்லாம் வீட்டுக்கு பக்கத்துல விளையாடிட்டு இருக்காங்க. It was during the meal that, just as Lencho had predicted, big drops of rain began to fall.
ப்ரெடிக்டட் மீன்ஸ் ஃபியூச்சர்ல நடக்க போறது சொல்றது. தமிழ்ல கணிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ லென்ச்சோ அவங்க வைஃப் கிட்ட சொன்ன மாதிரியே பெரிய பெரிய மலைத்துளிகள் விழ ஆரம்பிக்குது. In the northeast, huge mountains of clouds could be seen approaching. Northeast directionல பெரிய பெரிய மேகங்கள் வர்றது தெரியுது. அப்போ அங்க என்ன ஆகுதுன்னா, the air was fresh and sweet. இப்போ மழை வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? நல்லா சில்லுன்னு மண் வாசனையோட ஃப்ரெஷ்ஷா ஒரு காத்தடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கு. The man went out for no other reason than to have the pleasure of feeling the rain on his body. முக்கியமா எந்த ஒரு ரீசனுக்கும் இல்லாம மழையில நனையிறப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அந்த ஒரு பிளஷர் ஃபீலிங்காக தான் லென்சோ எஞ்சி வெளியே போறாரு. When he returned, he exclaimed. வெளியே போய் மழையில நனைஞ்சிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வந்து லென்சோன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, these aren't raindrops falling from the sky, they are new coins. The big drops are 10-cent pieces and the little ones are fives. இதெல்லாம் மேகத்துல இருந்து வர மழை துளிகள் கிடையாது, இது எல்லாம் புது காயின்ஸ் அப்படின்னு லென்சோ சொல்றாரு. இங்க லென்சோ ரெயின் டிராப்ஸை காயின்ஸ் கூட கம்பேர் பண்றாங்க. வை? பிகாஸ் மழை வந்தா அவங்களுக்கு நல்ல ஹார்வெஸ்ட் கிடைக்கும் இல்லையா? நல்ல ஹார்வெஸ்ட் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய மணி கிடைக்கும். ஸோ அதனால தான் லென்சோ இங்க பெரிய பெரிய மலைத்துளிகளை 10-cent பீசஸ் கூடயும் சின்ன சின்ன மலைத்துளிகளை 5-cent பீசஸ் கூடயும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. With a satisfied expression, he regarded the field of a ripe corn with its flowers, draped in a curtain of rain. Draped means cover. ஸோ இங்க லென்சோ ஆஸ் அ ஃபார்மரா மழை வந்ததை நினைச்சு திருப்தியோட அவங்க கார்ன்ஃபீல்டை பார்க்குறப்போ அந்த ஃபீல்டில் உள்ள க்ராப்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த ரெயின் அப்படியே ஒரு கிளாத் மாதிரி அந்த ஃபீல்டையே கவர் பண்ணியிருக்கு. அப்போ அங்கே ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, but suddenly a strong wind began to blow and along with the rain very large hailstones began to fall. திடீர்னு பலமா காத்து வீச ஆரம்பிக்குது. அந்த காத்தோட சேர்த்து ஹெயில்ஸ்டோன்ஸ், அதாவது தமிழ்ல ஆலங்கட்டின்னு சொல்லுவோம், அந்த ஆலங்கட்டி மலையும் சேர்ந்து வர ஆரம்பிக்குது. These truly did resemble new silver coins. அந்த ஆலங்கட்டியை பார்க்கறதுக்கு அப்படியே புது சில்வர் காயின்ஸ் மாதிரி இருக்கு. The boys exposing themselves to the rain ran out to collect the frozen pearls. இங்க frozen pearlsனு அந்த hailstones தான் மீன் பண்றாங்க. பிகாஸ் அந்த hailstones பார்க்கறதுக்கு அப்படியே frozen pearls மாதிரி இருக்கு. ஸோ அதை கலெக்ட் பண்றதுக்காக அவங்க பசங்க வெளியே வராங்க. It's really getting bad now, exclaimed the man. I hope it passes quickly. இது இன்னும் மோசமாகிட்டே இருக்குன்னு லென்சோ சொல்லிட்டு, இது சீக்கிரம் நின்னுடும் அப்படின்னு லென்சோ நம்புறாங்க. பட் அங்க என்ன நடக்குதுன்னா, it did not pass quickly. அவ்வளோ சீக்கிரமா அந்த hailstones விழுறது நிக்கல. For an hour, the hail rained on the house, the garden, the hillside, the cornfield, on the whole valley. ஒரு மணி நேரமா அவங்க வீட்ல, கார்டன்ல, ஹில் சைட், கார்ன்ஃபீல்ட், ஏன் அந்த ஹோல் வேலிலையும் ஹெயில்ஸ்டோன்ஸ் விழுந்திருக்கு. The field was white as if covered with salt. இப்போ அவங்க ஃபீல்டு ஃபுல்லா ஹெயில்ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால அதை பார்க்கறதுக்கு அப்படியே ஒயிட்டா சால்ட்டை வச்சு கவர் பண்ண மாதிரி இருக்கு. Not a leaf remained on the trees. The corn was totally destroyed. The flowers were gone from the plants. Lencho's soul was filled with sadness. அந்த ஆலங்கட்டி மழை வந்ததுனால ட்ரீஸ்ல லீவ்ஸ் எதுவுமே இல்லை. அவங்க கார்ன்லாம் மொத்தமா அழிஞ்சிடுச்சு. பிளான்ஸ்ல உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாமே கீழே விழுந்துடுச்சு. இதெல்லாம் பார்க்குறப்போ அஸ் அ ஃபார்மரா லென்சோவோட மனசு ரொம்பவே வருத்தத்தில் இருக்கு. When the storm had passed, he stood in the middle of the field and said to his sons. அந்த ஸ்டார்ம்லாம் போனதுக்கு அப்புறமா அவங்க ஃபீல்டோட நடுவுல நின்று அவங்க பசங்க கிட்ட ஒன்று சொல்றாங்க. A plague of locusts would have left more than this. This hail has left nothing. This year we will have no corn. Locust means insects which fly in a big groups and destroy crops. தமிழ்ல லோக்கஸ்ட்டை வெட்டுக்கிளின்னு சொல்லுவோம். நீங்க மூவில எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? வெட்டுக்கிளி எல்லாம் குரூப்பா பறந்து வந்து கிராப்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்ரும். அந்த மாதிரி லோக்கஸ்ட் எல்லாம் குரூப்பா பறந்து வந்து கிராப்ஸை டெஸ்ட்ராய் பண்ணியிருந்தா கூட
ஏதோ கொஞ்ச நாளும் மிச்சம் வச்சிருக்கோம். பட் இந்த ஹெயில் ஸ்டோன்ஸ் எதையுமே மிச்சம் வைக்கல. அதனால இந்த வருஷம் நமக்கு எந்த ஒரு அதாவது எந்த ஒரு விளைச்சலும் இல்ல அப்படின்னு லென்ஷோ அவங்க பசங்க கிட்ட சொல்றாங்க. தட் நைட் வாஸ் a sorrowful one. அன்னைக்கு நைட் அவங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே நடந்ததே நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. All our work for nothing. There's no one who can help us. We'll all go hungry this year. நம்ம எல்லாரோட உழைப்பும் வீணா போயிடுச்சு. நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல. இந்த இயர் ஃபுல்லா நம்ம பசியில தான் இருக்கணும். இப்படிலாம் நினைச்சு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. But in the hearts of all who lived in that solitary house in the middle of the valley, there was a single hope. என்னதான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வீட்ல வாழ்ற எல்லாரோட மனசுலயும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அது என்னன்னா ஹெல்ப் ஃப்ரம் காட். கண்டிப்பா கடவுள் உதவி செய்வாங்க. கடவுள் நம்மள கைவிட்ற மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. Don't be so upset even though this seems like a total loss. Remember, no one dies of hunger. That's what they say, no one dies of hunger. லென்சோ அண்ட் அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே கஷ்டத்தில் இருக்கிறப்போ ஆஸ் அ மேன் ஆஃப் த ஹவுஸா லென்சோ எல்லாருக்கிட்டையும் ஆறுதல் சொல்றாங்க. அதாவது என்னதான் இது பெரிய இழப்பா தெரிஞ்சாலும் யாரும் வருத்தப்படாதீங்க, யாருமே பசியில சாக மாட்டோம், கண்டிப்பா கடவுள் நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு லென்சோ எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றாங்க. All through the night, Lencho thought only of his one hope, the help of God, whose eyes, as he had been instructed, see everything, even what is deep in one's conscience. Conscience means an inner sense of right or wrong. அன்னைக்கு நைட் ஃபுல்லா லென்சோ அவரோட ஒரே ஒரு ஹோப் பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது கடவுள் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஹோப்பை பத்தி மட்டும்தான் அன்னைக்கு நைட் ஃபுல்லா லென்சோ நினைச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு சொல்லிக் கொடுத்த வரைக்கும் லென்சோவோட நம்பிக்கை என்னன்னா கடவுள் கண்ணுல இருந்து எதுவுமே தப்ப முடியாது. எந்த ஒரு நல்லதும் சரி கெட்டதும் சரி எதுவுமே தப்ப முடியாது. ஈவன் எது தப்பு எது சரின்னு சொல்ற ஒருத்தவங்களோட இன்னசென்ஸ் கூட கடவுள் கண்ணுல இருந்து தப்பாது. அப்படி இருக்கிறப்போ நம்மளோட நிலைமை அந்த கடவுளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பா கடவுள் நமக்கு உதவி செய்வாரு அப்படின்னு இந்த ஒரு நம்பிக்கையை மட்டுமே அன்னைக்கு நைட் ஃபுல்லா லென்சோ நினைச்சுக்கிட்டு இருக்காரு. Lencho was an ox of a man, working like an animal in the fields, but still knew how to write. லென்சோ ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கர். இப்போ ஃபீல்ட்ல எப்படி ஒரு அனிமல் சீக்கிரமா டயர்ட் ஆகாம நிறைய வேலை பார்க்குமோ அதே மாதிரி லென்சோவும் சீக்கிரமா டயர்ட் ஆகாம ஃபீல்ட்ல நிறைய வேலை பார்ப்பாரு. ஆஸ் அ ஃபார்மரா ஃபீல்ட்லயே வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு எழுத படிக்க தெரியுமா அப்படின்ற டவுட்லாம் வேண்டாம். இன்ஃபேக்ட் லென்சோக்கு நல்லாவே எழுத படிக்க தெரியும். The following Sunday at daybreak, he began to write a letter, which he himself would carry to town and place in the mail. சண்டே அன்னைக்கு விடிஞ்சதுமே லென்சோ லெட்டர் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த லெட்டரை எழுதுனது மட்டும் இல்லாம அவரே டவுனுக்கு எடுத்துட்டு போய் மெயில் பாக்ஸ்லயும் போட போறாரு. இங்க மெயில் அப்படின்ற வேர்டை கேட்டதும் நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மெயில் பாக்ஸ் போஸ்ட் பாக்ஸ் ரெண்டுமே சேம் தான். பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல போஸ்ட் பாக்ஸ்னு சொல்லுவோம், அதே அமெரிக்கன் இங்கிலீஷ்ல மெயில் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி லென்சோ யாருக்கு தான் லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இட் வாஸ் நத்திங் லெஸ் தேன் அ லெட்டர் டு காட். லென்சோ கடவுளுக்கு தான் லெட்டர் எழுதியிருக்காரு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க கடவுளுக்கு லெட்டர் எழுதலாம் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. கூடவே சேர்த்து அந்த லெட்டர்ல நீங்க என்ன கேட்டு எழுதினாலும் அதையும் கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஆஃபரும் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆஃபரை யூஸ் பண்ணி லெட்டர்ல என்ன எழுதுவீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இஃப் யூ ஹாவ் எனி சஜஷன் அபவுட் திஸ் வீடியோ ப்ளீஸ் லீவ் இட் இன் தி கமெண்ட் பாக்ஸ். ஸோ இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.